நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னா முள்ளக்காடு பக்கம் வந்திருக்கோம். முள்ளக்காடு பக்கம் ஒரு ஓடை மாதிரி, பெரிய ஓடை மாதிரி கிடக்கு பாருங்க. அந்த ஏரியாவை பாருங்க, சரியான ஏரியா. இதில் ஒரு மடை கிடக்கு பார்த்துக்கோங்க. அந்த மடையில் தான் எரிஞ்சு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். நம்ம வீச்சுவலே ஜலப்புறம்னு எல்லா இடத்துலையும் எரிஞ்சிட முடியாது. அந்த மடைகள், அந்த ஓரங்களில் மீன் நிற்கிற இடங்கள் பார்த்து தான் எரிய முடியும். இடத்துல எரிஞ்சு பார்ப்போம், மீன் எதாவது அப்படி தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம முள்ளக்காட்டில் வந்து இன்றைக்கி வீச்சுவலை போட வந்திருக்கோம். ஸ்பாட்டை பாருங்கள். இந்த பக்கம் வந்து அளத்துக்காரங்க வச்சுருக்க தெப்பம். இது ஃபுல்லாக இந்த தண்ணி இதுலேருந்து அப்படியே மோட்டர் வச்சு அடித்து போகிறது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஓடை மாதிரி, பெரிய ஓடை மாதிரி கிடக்கு. பார்த்தீங்களா, சரியான ஏரியா. இடத்துல மீன் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் மீன் தெரில. நம்ம ப்ரோ எரிஞ்சு பார்க்க போகிறாங்க. ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். தண்ணி இதில் வந்து ஓடி வந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இல்லை, இந்த இதுலேருந்து வீசுங்க. எதுலேருந்து சொல்கிறீங்க? அந்த அதுக்கு கீழே இறங்கிடுவீங்களோ? சரி, அந்த பாருங்கள், நம்ம ப்ரோ வந்து வீச போகிறாங்க. போட்டாங்க, பார்ப்போம். அழியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், மணலாக தான் தெரியுது அப்படிங்காங்க. சரி, பார்ப்போம் ஏதாவது மீன் வருதான்னு, பொடிசாது ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்குறோம். இந்த பாருங்கள், இந்த ஸ்பாட்டில் யாருக்குன்னா வலை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த 2 பேர் தெரியுறாங்களா, அவங்க மீன் வலை கட்டுறாங்க பார்த்துக்கோங்க. கரெக்டான ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம், ஆனால் தண்ணி சரியான வத்தில் கிடக்கு. இந்த பாருங்கள், நம்ம முதல்ல வீச்சு போட்டதில் ஒரே ஒரு சுடுகுஞ்சு வந்துருக்கு, கீழி. வேறு மீனே கிடையாது. இன்னொரு வீச்சு வீசி பார்ப்போம். இந்த பாருங்கள், 2வது வீச்சு வந்து இந்த சைடில் போடுறோம். போன ரவுண்டு வந்து அங்கிட்டு போட்டோம். இந்த ரவுண்டு இங்கிட்டு போட்டு பார்க்க போகிறோம். ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஸ்பாட்டுகள் தெரியல, முள் இருந்தாலும் இருக்கலாம். அதனால தான் ஒரு பயம். வீச்சல்லையில் முள் இருந்துச்சுன்னா கப்புன்னு அப்படியே உள்ளே அடைச்சிரும். போட்டாங்க 2வது வீச்சு, போட்டு எடுத்துட்ருக்காங்க, பார்ப்போம். இதுவும் பெரிய அளவில் மீன் ஒன்றும் வளர்க்குற மாதிரி தெரில வலையிலையும். அதேமாதிரி சுடுகுஞ்சாவது வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் போகணும். இதை பாருங்க, இங்கிட்டு கூட பரவாயில்ல, ஒரு ஜிலேபி வந்திருக்கு. இதை பாருங்க, வாழை மீன், ஜிலேபி. இங்கிட்டு கூட 1-2 மீன் நிற்கணும்பா. அந்த சைடு போட்டோம், ரொம்ப மோசம். தண்ணி இந்த லைனில் ஏறணும்னு நினைக்கிறேன். ஏறின பிறகு தான் நம்ம வரணும். இது நம்ம கரெக்டாக 10 டயத்தில் வந்துட்டோம், அதான் ஒன்று. இந்த பாருங்கள், நம்ம ப்ரோ கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஜிலேபி. இது வந்து நாட்டு ஜிலேபி தான் சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரில. அவங்க வந்து நல்ல தண்ணி மீன் நிறைய பிடிப்பாங்க, நல்லா சொல்கிறாங்க. நானும் இதில் கலர், இந்த கலர் வால் கலர் கொடுத்த உடனே இது ஆந்திரா ஜிலேபின்னு நினச்சேன். அப்படி கிடையாதான், நாட்டு ஜிலேபிலையும் இந்த கலர் உண்டுன்னு. இந்த மீனில் இடையில ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஆந்திரா ஜிலேபி ரோஸ் கலர், அந்த கலரு சுற்றி கலர் மாறுமா. இது வந்து வால்லையும் அந்த ரெக்கையிலையும் 1-2 லைட்டாக கலர் வரதான் செய்யும். நாட்டு ஜிலேபி விரிக்காது, ரொம்ப குத்தாது. அந்த ஜிலேபி இப்படி பிடிக்கவே முடியாது, கப்புன்னு விரிச்சிருவோண்ணே, ஓரம் விரிக்கும். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி, இந்த பாருங்கள், பாலை மீன் கையில் வச்சுருக்காரு பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான், ஆனால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னாம எப்படி இருக்குது பாருங்க. நம்ம ஏரியாவில் அங்கிட்டு பிடிக்கிற மீன் வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும், நல்லா மினுங்கும் பயங்கரமாக. இது பாருங்கள், கண்டக்கரையில் இருந்த மாதிரி இருக்குது. இந்த தண்ணி கலருக்கு தான் அப்படி இருக்கா இல்லை என்னென்னு தெரியல, நமக்கே தெரியல சரியா. மீனே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அங்கெல்லாம் பளியேன்னு இருக்கும். இது கரும்பாலையாக இருக்கும், என்ன பாலையும் தெரியல. இதே ஸ்பாட்டில் நம்ம திருப்பி ஒரு தடவை வலை போட போகிறோம். இந்த இடத்துல ஜிலேபியும் பாலையும் பிடிச்சோம். கொஞ்சம் சின்ன சைஸ் பாலை தான், பெரிய சைஸ் பாலைலாம் இல்லை. இந்த பக்கத்துலேயே விரித்து பார்ப்போம். இதில் தண்ணி வந்து உள்ளே பெய்கிட்டு இருக்குது, எதுவும் ஏற்று நிற்கான்னு பார்ப்போம். கரெக்டாக போட்டாங்க, அதில் ரவுண்டாக அடிச்சு பற்றியில். ஆனால் பாலை ஒன்று டப்பு டப்புன்னு தெரிக்கும்னு பார்த்தா ஒன்றும் முட்டை மாதிரி தெரியல. ஆனால் போன ரவுண்டும் இப்படி தான் கிடந்துச்சு. அப்படி இழுக்கும்போது 1-2 மீன் வரதான் செஞ்சுது. இந்த ரவுண்டு பார்ப்போம். நம்ம அங்கிட்டு தள்ளி இருந்து இங்கிட்டு முள்ளக்காடு இங்கிட்டு தள்ளி ஏறி வந்திருக்கோம். வந்ததுக்கு எந்த ஒரு கறிக்கு பிடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் எப்போதுமே நம்ம வெள்ளனே அங்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி காலை 6 மணிக்குள்ள இங்கே வந்தாச்சு. உள்ளே கிடக்குன்பா மீன் கிடக்கு. வெளுத்து வாங்கிட்டாங்க இந்த ரவுண்டு. இதா பாருங்க, கும்மிட்டாரு கும்மி. அவ்வளோ பாலை தானன்பா, வெளுத்துட்டாரு. ஜிலேபி, ஒரு ஜிலேபி.
நினச்சேன் இந்த ஓரத்தில் லேசாக போடுங்க அப்படின்னா போட்டவனே அடிச்சா பாருங்க, வெளுத்துட்டா இருக்கு. வலையிலேருந்து தட்டிட்டாக்க பாருங்க, எப்படி கிடக்காம பாருங்க. நானும் கண்டங்கரைன்னு தெரியுதுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்க செல்லை எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. செல்லை நல்லா தெரியுது ப்ரோ. அங்கே பாருங்க அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கான். சரி, இதை எடுத்து நம்ம பைக்கில் போட்டுருவோம். அடுத்து ஒன்று ஒரு 2 வீச்சு வீசி பார்ப்போம். இது 2-3 வீச்சில் இங்கே கறிக்கு சம்முன்னு தேறிடும் போலதுன்பா. வீச்சு வீசினோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, செத்தியோட தான் முடிச்சு. சரி ஒப்பேராதுன்னு நினச்சேன். 2வது வீச்சில் அள்ளிட்டாரு. ஆனால் வலை விழுந்த உடனே எதுவுமே துடிக்கலை, முட்டும் இல்லை, ஒன்றும் செய்யலை. வலையில் மீன் வந்த மாதிரியே தெரில. நைஸாக அப்படியே தான் கொண்டு வந்துச்சு. பக்கத்தில் வந்தவொடனே தூக்குறோம், மழைன்னு அடிக்கி. நீங்கள் அடிக்கலாம் பார்த்துருப்பீங்க வலையில் கிடந்து சடன்னு. இது பாருங்கள் இறாலை பாருங்கள் எவ்வளோ எடுக்கு. ஆமாம், இறாலும் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் வீசி பார்ப்போம். அந்த பக்கம் ஒரு ஸ்பாட்டில் வீசி பார்ப்போன்னு இருக்காங்க, அங்கிட்டு வீசி பார்ப்போம். இது உடனே வீச முடியாது இந்த இடத்துல. நான் வீச்சொல்ல சொல்லியிருப்பேன், வீச்சொல்ல எரிஞ்ச உடனே மறுபடியும் வீசினோம்னா ஒன்றுமே பிடிக்க முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் விட்டுட்டு எரிஞ்சால் தான் ஏதாவது திருப்பி வரும். ஏன்னா இந்த இடத்துல கல்லை கொண்டு எறிகிற மாதிரி தான் வீச்சொலையை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு கல்லை கொண்டு நீங்கள் தண்ணிக்குள்ள இருந்தீங்கன்னா மீன் நிற்கிற இடத்துல மீன் களைஞ்சிரும். அதே மாதிரி தான் வீச்சொலை விழுந்த உடனே அந்த மீன்லாம் களைஞ்சி ஓடிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எரிஞ்சிங்கன்னா அந்த இடத்துல மீன் திருப்பி வந்துடும். ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், ஏற்று நிற்கும், அந்த இடங்களில் பிடிக்க முடியும். இதை பாருங்கள், நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் நம்ம வீச போகிறோம். அப்படிமே நம்ம முதல்ல இந்த சைடில் வீசணும், நம்ம பைக் நிற்கிறதுக்கு அந்த பக்கம் வீசணும். இப்போ இந்த சைடில் போகிறோம். இப்படி ஒரு சின்ன மடம் மாதிரி கிடந்துச்சி, தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த இடத்த பார்த்து போகிறோம். அங்கிட்டு போய் ஒரு வீச்சு பார்ப்போம். இப்போமே இங்கே பாருங்கள், அரை பைக்கு வந்துட்டு ஒரு வீச்சிலே மீன் வந்ததே. இன்னொரு வீசி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நான் அடுத்த வீச போகிறோங்கன்ட்டு. இந்த இடங்களில் வந்து முள் தான் பிரச்சனை, முள் இருக்கான்னு தெரியல, அதான் கொஞ்சம் பார்த்தே வீசுகிறோம். அது பாருங்க 2வது வீச்சு 3வது வீச்சு வீசுகிறோம். சொல்லப்போனால் அட்டியை பற்றி இல்லை, சம்முன்னு விழுந்துருக்கான். அது பாருங்கள் வலை எப்படி கிடக்கு பார்த்தீங்களா, கம்முன்னு கிடக்கு பாருங்க. நம்ம அங்கிட்டு மடையில் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீன் கடந்துச்சுன்னா சட்டு முட்டுன்னு முட்டும். இதுகளில் கிடந்துச்சுன்னா முட்டுற மாதிரியே தெரியல. அப்படியா இந்த பாருங்க உள்ளே இறங்கிட்டாங்க, லேசாக வலை சிக்கிட்டு எதுலையோ லைட்டாக உள்ளே இறங்கி தான் எடுக்கணும். வீச்சொலை பொறுத்த வரைக்கும் தான் ஒன்று, எல்லாட்டும் மாட்டிடுச்சுன்னா கீழே இறங்கி தான் லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கல்லில் பட்டிருக்கலாம், இல்லை ஒரு குச்சியில் பட்டிருக்கலாம். அப்படியா சோழி முடிஞ்சு இந்த ஒரு ரவுண்டு தான் நினைக்கிறேன்பா, பை நிறைஞ்சிடும்னு நினைக்கேன். என்ன பாலை வந்து கொஞ்சம் சின்ன பாலையாக இருக்குது, அது ஒன்று தான். ஆனால் கழுவுறது தான் கஷ்டமாக இருக்குமே தவிர மீன்லாம் குறை சொல்ல முடியாது, மீன்லாம் சூப்பராக இருக்கும். அடியா சரி ரைட்டு, ஒரு 50 ஏறிட்டு நினைக்கிறேன்பா. அந்த பாருங்க, ஏ ஐயா சோழி முடிஞ்சதுன்பா. அங்கே பாருங்க ஒரு பெரிய கிளையே நின்றுருக்காங்க பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. ஏ ஐயா சண்டால தர நம்ம பை சத்தியமா பத்தாது நண்பாங்க. பாருங்க வெளுத்துட்டான், வெளுத்து எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பை பத்தாதுன்பா கட்டாயம். நம்ம கொண்டு வந்த பை செத்தியோட பை தான். இதில் உள்ளதை பிறக்குனாலே பை பத்தாது. உண்மையை சொல்ல போனோம்னா எவ்வளோ மீன் அள்ளியிருக்காருன்னு பாருங்க. ஒரே அடி தான் இந்த இடத்துல பாருங்களேன். இதில் ஒரு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அப்படி கம்முன்னு தான் இருக்குது. பிடிச்ச உடனே அவ்வளோ மீன் வந்திருக்கு பாருங்க. ஒரு எரி தான், வலை அப்படியே கைக்கிட்ட வர 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 மீன் தெரிஞ்சிட்டு. சரி நம்ம இதை எடுத்துருவோம். ஆமாம், இது வந்து இந்த வலையில் பட்ட உடனே இந்த மாதிரி அடிக்கும், சட்டமட்ட அடிச்சுட்டு நடக்கும். கொஞ்ச நேரத்தை அப்படியே மாண்டுருவான். எவ்வளோ மீன் பாருங்கள், எல்லாமே சின்ன பாலையாக தான் இருக்கான, பெரிய பாலை இல்லை. அது தூக்க முடியல பாருங்கள் மீன்.
கீழே அப்படியே தட்டினோன்னு அப்படி வந்து எவ்வளோ கிடக்கு பாருங்க. லைட்டாக ஒரு மூவ் பண்ணாங்க அப்புறம் அப்படியே கிடக்கு பாருங்க. மோதுன்னு நாங்களே எதிர்பார்க்கல நண்பா. மீன் வெளியே தெரியல பார்த்துக்கோங்க. எங்கே பிடிக்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். வீச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு சுடுகுஞ்சி பிடிச்ச பார்த்தீங்களா, ஒரு கீழி குட்டி. அதுக்கப்புறம் அட்டியை பாருங்க, மோதுன்னு அள்ளியாச்சு. பாருங்க நண்பா, நம்ம எப்போதும் மீனை பிறக்கி போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் நம்ம ப்ரோ வந்து இன்றைக்கி அள்ளி போடுற நிலைமைக்கு நம்ம மீன் பிடிச்சிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் உருப்படியாக மீன் பிடிச்சிருக்கோம் நண்பா. பாருங்க வெளுத்து வாங்குறாரு பாருங்க. 2 கைட்டு அள்ளி தான் போடுறாரு பாருங்க. கொத்து கொத்தா அள்ளி போடுறாரு பார்த்தீங்களா. சரியான மீன் இன்னைக்கு. ஃபைனல் வீச்சு வீசுகிறோம். இதில் எதாவது வருதான்னு பார்ப்போம். இல்லை வரலைன்னா இன்னொரு வீச்சு வீசி பார்ப்போம். எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த பாலை மீனை பொறுத்த வரைக்கும் வலையிலெல்லாம் முட்டை மாட்டிக்கணும்பா. நல்லா பார்த்துட்டேன். அவர் இழுத்து பக்கத்தில் கொண்டு வரும்போது மட்டும்தான் மீன் அடிக்கி சடன்னு. நம்ம முதல்ல ஒரு வீச்சு வீசியிருப்போம். அதில் ஒரு மீன் பிடிச்சோம். 2வது வீச்சில் ஒரு 1 கிலோ 1.25 கிலோ பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 1 கிலோ போல் பிடிச்சிருப்போம். 3வது வீச்சு அந்த சைடில் போய் அங்கிட்டு போய் வீசணும் பார்த்துக்கோங்க. அந்த கொக்கு காக்கால் நிற்க பாருங்க. அந்த சைடில் போய் வீசணும். ஒரே ரவுண்டு தான். லைட்டை வலை சிக்கிட்டுன்னு உள்ளே இறங்கினார். மொதுன்னு முட்டிட்டு அவலாம். அவரே நைஸை தூக்கி தான் கொண்டு வந்தார். தூக்க முடியல ப்ரோ அப்படின்ட்டு. இதில் மீன் கிடக்கு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அதில் நின்ன அளவுக்கு கிடையாது. சேத்தியோடு தான் இந்த பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்களா, இதில் மீன் கம்மி தான். இந்த இடத்துல தண்ணி மாறணும். இந்த இடத்துல தண்ணி மாறினா தான் இந்த இடத்துல வெயிட்டாக வெளுத்து வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து பை இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம். பையை நம்ம அங்கிட்டு தான் வச்சுட்டு வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. அங்கிட்டே போய் போட்டுருவோம் பாருங்க. இந்த ரவுண்டு மீன் கம்மி தான். மொத்தத்தில் ஒரு 1 கிலோக்குள்ளே இருக்கும். அங்கிட்டு போய் போடும்போது ஃபுல்லாக அந்த 1 கிலோவுக்கு உள்ளே தான் பிடிக்கும். அதே இவர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவருக்கு பின்னாடி அந்த பக்கம் எரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், மீன் அள்ளிடுவோம். இதில் வளர்க்குது. இந்த நேரத்தில் வளர்க்க தான் செய்யுது. லைட்டாக அந்த மீன் அங்கிட்டும் அசைவு தெரியுது. அது பாருங்க, கொக்கு எவ்வளோ நிற்கி பாருங்களேன். இதில் மீன் இல்லைன்னு கொக்கு நிற்காது. பார்த்தீங்களா எவ்வளோ நிற்கி பாருங்க. அவ்வளோ அந்த பொடி மீனை பிடிக்கிறதுக்கு தான். இதில் கொக்கு ஒரு மீனை கடிச்சு தான் வச்சுருக்கேன். அந்த பாருங்க, வாயிலாக பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்க, கப்புன்னு. அங்கிட்டு மழை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இது வந்து மீன் வலை கிடையாது, மடி மாதிரி போட்டு இழுக்காங்க. நம்ம வந்து வீச்சில் போட்டு அள்ளுறோம், அவங்க மடி போட்டு இழுத்து அள்ளுறாங்க. இந்த பாருங்கள், அங்கிட்டு ஒரு தடவை போட்டோம், ஃபைனல் ஆட்டம்னு சொல்லி போட்டோம். அங்கிட்டு மீன் இல்லை. அதனால் முதல்ல போட்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஏற்றி போட்டு பார்ப்பாங்க, இதில் எதாவது முடிதான்னு பார்ப்போம். ஏன்னா இதில் போட்டிருக்கோம், போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிறதுக்கு மேலே ஆயிடுச்சு. எதாவது படுதான்னு பார்ப்போம். எதுக்கும் எரிய போகிறாங்க. போட்டாரு, ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இந்த ரவுண்டு மீன் உள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. திருப்பியும் இதிலே சிக்கிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடக்கு. என்ன கிடக்கு? அடியா, ஏதோ ஒரு பைப்பு கிடக்குங்காங்க. அந்த பைப்பில் தான் அப்பப்போ சிக்குது. போன ரவுண்டும் இதில் இறங்கி தான் எடுத்தாங்க. இந்த ரவுண்டும் அதில் இறங்கி தான் நைஸை தட்டி எடுக்காங்க. என்னன்னு தெரியல, முதன்னு வந்த மாதிரி இருக்குது. மீன் தான் வருதா? மீன் தான் வருது ப்ரோ. பாருங்கள், நல்லா பாருங்கள். பாருங்கள், அடுத்து ஒரு அம்பாரம் அள்ளிட்டாரே. எங்கே இருந்தால் இவ்வளோ அம்பாரம் வருதுன்னு தெரில. இந்த இடத்துல செம்ம உற்பத்தி. பாருங்க, வலை போட்டு அவங்க எப்படி அடிக்காங்க பாருங்கள். இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு. இது வந்து நம்ம வலை தான் ப்ரோ. என்னடா ஒரே வலையை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுறாங்க. நம்ம ப்ரோ வந்து இன்றைக்கி வலை எட்டு வரல, மாற்றி ஒரே வலையை காட்டிங்கன்னு வச்சுருவீங்க. இந்த ரவுண்டு அந்தளவுக்கு இல்லை. போன ரவுண்டு தூக்க முடியாமல் தூக்குனாரு. ஐயோ அப்படின்னு. இந்த ரவுண்டு கம்மி தான். பாருங்க இந்த ரவுண்டு மீன் பரவாயில்ல. ஏன்னா அந்த சைடில் போட்டதுக்கு அங்கிட்டு ஒரு நம்ம பைக் நிற்கிறதுக்கு அந்த பக்கம் போட்டதுக்கு இந்த பக்கம் பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 2 கிலோ மீனாக வந்துடுது. பாருங்க எவ்வளோ மீன் நிற்கி பாருங்க. இந்த ரவுண்டும் பரவாயில்ல, மீன் நல்லா நிறைய தான் கிடக்கு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள். வீடியோ பார்க்க நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி புது ஸ்பாட்டுக்கு போய் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆர்வம் தரும். சொல்லப்போனால் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.
இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டுக்கு போய் நம்ம மீன் பிடிச்சி போடுவோம். இந்த பாருங்க நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம மொத்த மீன் பிடிச்சதை பாருங்கள். இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? பீச்சில் ஒரு அம்பாரமே குட்டி வச்சுருக்கோம் பாருங்க. அவ்வளோ ஒன்லி பாலை மீன் மட்டும்தான், வேறு எந்த மீனும் கிடையாது. ஜிலேபி ஒரு 2 ஜிலேபி பிடிச்சோம் மட்டும் தான். அவ்வளோ பாலை தான். எவ்வளோ ஏற்றிருக்கோன்னு பாருங்கள். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 கிலோவாவது வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி. இதோட நம்ம கிளம்புறோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.